ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமாக சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார். கிருஷ்ணரை பற்றி, கீதையை பற்றி. முக்கியமாக ஒரு சண்டை போடுற இடத்துல அவர் பதறார். எல்லாம் என்னுடைய சொந்தங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்ஜுனன் பதறிட்டு நான் சண்டை போட மாட்டேன்றார். ஆனால் கிருஷ்ணர் அந்த நேரத்தில் இல்லை நீ சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினா பரவாயில்ல, ஒரு கீதையே சொல்கிறாரு. அந்த அளவிற்கு எப்படி முதல்ல டைம் இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் நெருங்கிடுச்சு, கடைசி 10 நிமிஷத்தில் ஒருத்தர் லெக்சர் கொடுத்தா ஏதாவது புரியுமா? அதுவும் கீதை புரியுமா? இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியலன்றது தான் உண்மை. ஏதோ அவங்களே புரிஞ்சுக்கிட்டதா நினச்சிட்டு சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது கூடவே மற்ற கேள்விகளும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு இடைச்சேரியில் வளர்ந்த கிருஷ்ணர் எல்லாரோடவும் பொதுவாக பழகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு ராஜ குடும்பத்தில் வளர்ந்த ராமர் குகன் போன்றவர்களோட பழகிறது தானே பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு விஷயம் எதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ராமர் மறைஞ்சிருந்து வாலி அம்பு விட்டு தாக்குனது சரியா அப்படின்ட்டு இந்து மதத்தில் கோயில்களிலே டிபேட்டு நடக்குது. 1,00,000 டிபேட்டுக்கு மேலே நடந்துடுச்சு. இது ஒரு தீக்க மேடையில் இல்லை, இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. அதைத்தான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல முக்கியமான விஷயம், கீதை இடைச்செருகளா? ஏன்னா அது லாஜிக்காகவே இல்லையே. திடீர்னு இன்னொன்று என்னென்னா, அவருடைய வாழ்க்கை அது வேறு மாதிரி இருக்கும். கிருஷ்ணருடைய வாழ்க்கை, சின்ன வயசில் வெண்ணெய் திருடுறது, பெண்கள் உடை எடுக்கிறது, இது எல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயங்கள். என்ன தான் அந்த மதத்தின் மீது பற்றுள்ளவர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது நெகட்டிவான விஷயந்தான். திருடுறது, பெண்கள் உடையை எடுக்கிறதுன்றது. அதே மாதிரி அங்கே பைபிள்லேயும் பார்த்திங்கன்னா, இயேசு கெட்ட வார்த்தையில் திட்டுவார், விபச்சார சந்ததியினரேன்னு திட்டுவார், சாட்டையால் அடிப்பார், தனக்கு பசிக்கிற நேரத்தில் உணவு கொடுக்கலன்ட்டு அந்த அத்தி மரத்தையே சபித்து எரித்து சாம்பல் ஆக்கிடுவார். இதெல்லாம் கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இந்த ஞானத்தை சொல்லியிருக்க முடியும்? அப்படி ஒரு கேள்வி யாருமே எடுக்கிறதில்ல. இதுதான் முக்கியமான கேள்வியே. இது இடைச்செருகளா அப்படிங்கிறத விட, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கொண்டவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கீதையை சொல்லியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அங்கேயுமே இயேசு அப்படி மோசமாக இருந்தவர் எப்படி கடைசி நேரத்தில் சிலுவையில் அவருடைய விலா எலும்பை குத்தும்போது, பாவம்ப்பா தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்கப்பா, ஒரு அத்தி மரத்தின் மீது கூட அவ்வளோ கோபத்தை பொழிந்தவர், உமிழ்ந்தவர், எப்படி திடீர்னு இவ்வளோ நல்ல பிள்ளை ஆனார் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ ஒரு ரகசியம். ஏன்னா இப்போ இதுவரைக்கும் கீதையை பற்றி பேசியவர்கள் எல்லாருமே மனிதர்கள். ஆனால் இப்போ நாம் சொல்ல போகிற விஷயம் மனிதர்கள் சொன்னதிலிருந்து வர்றது கிடையாது. சிவபெருமான் கடவுளே சொன்ன விஷயம். நிறைய பேருக்கு சிவன் கடவுளா, கிருஷ்ணர் கடவுளா, அதுவே ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். பெரும்பான்மையானவர்கள் 2 பேரும் கடவுள் தான், ஆனால் உயர்ந்தவர் சிவன் அல்லது உயர்ந்தவர் கிருஷ்ணர் அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கும் இதற்கான பதில் கிடைக்கும். இப்போதைக்கு சிவன் கடவுள் நேரடியாக ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பெயர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்கிற ஞானம்தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. ஏன்னா அந்த பிரம்மா வாய் வழியாக கடவுளுடைய ஞானத்தை கேட்டு கடவுளுக்கு நேரடியாக குழந்தையாகிறோம். ஆனால் பிரம்மா மூலமாக ஆகிறதுனால பிரம்மாவுக்கும் நாம் குழந்தைகள் அப்படிங்கிறதுனால பிரம்மா குமாரிகள் அப்படின்னு இந்த இயக்கத்திற்கு பேர். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கீதை தான்
அனைத்து வேதங்களுக்கும் சிரோன்மணி. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்குறோம், முதல்ல நிறைய வேதங்கள்லாம் வந்துடுச்சு, கடைசியாக தான் கீதை வந்திருக்கு. ஸோ அடுத்தது ராமாயணம் மகாபாரதம், அடுத்தது தான் அந்த மகாபாரதத்தின் கடைசி தான் கீதை அப்படின்னு புரிஞ்சிருக்கிறோம். ஆனால் உண்மையில் கீதை தான் முதலில் தோன்றிய வேதம் உலகத்துக்கே. ஏன்னா உலகத்திலே முதல் தர்மம் இந்து மதம். அப்போ அந்த இந்து மதத்தில் வந்த முதல் வேதம் தான் உலகத்துக்கே முதல் வேதமாக இருக்கும். அதனால தான் அதை வேதங்களின் தாய் அப்படின்வாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் எந்த வேதம் உயர்ந்தது அப்படின்னு சொன்னதுக்கு உங்களுடைய கீதையெல்லாம் கீழே போயிடும், எங்களுடைய பைபிள் இதெல்லாம் வச்சா. ஆமாம், கரெக்டு தான், வெயிட்டாக இருக்கிறது கீழே தான் போகும் அப்படின்ட்டு யாரோ விவேகானந்தரா யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த கீதைக்கு இன்னும் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 5-6 வருடத்திற்கு முன்பு கீதையை தேசிய நூலாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஏன் மகாபாரதத்தை சொல்லலை, அல்லது வேறு எதையுமே ஏன் சொல்லலை? அப்போ தன்னை அறியாமல் மனிதர்களுக்கு இந்த கீதையின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, கிருஷ்ணரை கடவுளாக தாங்கி பிடிக்கிறதுக்கு காரணமே கீதை தான். இல்லாட்டினா எதை வச்சு தாங்கி பிடிக்க முடியும்? ஸோ இன்னொரு அதிசயமான விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள். கீதை எழுதுறதுக்கு முன்னாடியே கோயில்கள் உருவாயிடுச்சு. அந்த கோயில்களில் கீதை மட்டும் இல்லை, மகாபாரதம் ராமாயணம்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே கோயிலில் மகாபாரதத்தின் சில முக்கியமான காட்சிகள், அந்த திரௌபதி துகிலுரியிறது, அந்த மாதிரி ராமாயணத்தின் முக்கியமான காட்சிகள், சீதையை ராவணன் கடத்திட்டு போகிறது, இந்த மாதிரி முக்கியமான பல காட்சிகள் கோயிலில் சிலைகளாக வடிக்கப்பட்டு விட்டன. இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த கதையின் மூலமாக இது வருதுன்னெலாம் தெரியாது. காட்சி கிடைச்சது, அவங்க சிலை வடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் எழுதுறது கூட அந்த மாதிரி தான். அவங்களுக்கு தியானத்தில் அவங்களுக்கு டச் ஆகிறது உள்ளுணர்வாக அல்லது காட்சியாக கிடைக்கிறத தான் அவங்க எழுதுகிறாங்க. அதனால தான் மக்களுக்கு சில விஷயங்கள் குழப்பமாகுது. குறிப்பாக வாலி மறைஞ்சிருந்து அம்பு விட்டார் இல்லையா, அதில் சில ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. அதேமாரி சீதையை நெருப்பில் நடக்க விடுறாரு இல்லையா ராமர், அதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நிறைய பட்டிமன்றம் நடக்கும். இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். பைபிள்லையுமே பார்த்திங்கன்னா, ஒரு இன்னொருத்தனுடைய மனைவி குளிக்கிறதை எட்டி பார்த்து அந்த அழகில் மயங்கி அவளை அடையணுன்றதுக்காக அவளுடைய கணவனையே கொலை பண்ணுறான் தாவீது. ஆனால் அவனுக்கு தான் கடவுள் சப்போர்ட் பண்ணுவார். முதல் கொலை பைபிளில் பார்த்திங்கன்னா, ஆதாமுடைய மகனே இன்னொரு மகனை கொலை பண்ணிவிடுவான். கொலை பண்ணவனுக்கு கடவுள் ஆதரவாக இருப்பார். ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் மனித அறிவால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இதுக்கான விளக்கத்தை கடவுளே அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டார். கடவுள் ஒரு ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தை படிச்சுட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, ஆஹா, இதுக்கு இதுதானே அர்த்தம் அப்படின்னு தோணும். அப்படி கடவுள் கொடுக்குற ஞானத்துக்கு பேர் தான் கீதை. அது இறுதியில் கொடுப்பார். ஆனால் கீதை 2500 வருஷம் ஆயிடுச்சு. ராமாயணம் மகாபாரதம் பைபிள் எல்லாமே 1000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. ஆனால் அதுக்கான அர்த்தம் தெரியாது. அதுக்கான அர்த்தம் இருக்குது இல்லையா, அது கடைசியில் கடவுளால் கொடுக்கப்படும். அதுதான் சாரம். கடவுள் சொல்கிறார், அனைத்து வேதங்களின் சாரத்தை நான் கொடுக்கிறேன். வேதங்களை நான் கொடுக்கல, வேதங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, சாரத்தை கொடுக்கிறேன். இதை வச்சு உங்களால் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும், புரிய வைக்கவும் முடியுன்றது. ஸோ இது புரியாது டக்குன்னு. இது என்ன சாரம் அப்படின்னு? சாரத்துக்கு ஆப்போசிட் என்னென்னா விஸ்தாரம். ஸ்கூலில் ப்ரீஃப் ஆன்சர், டீட்டெயில்டு ஆன்சர்னுவாங்க. டீட்டெயில்னால் விரிவாக எழுதுறது, ப்ரீஃப்னால் சுருக்கமான பதில் எழுதுறது. இதுலேயும் பதில் இருக்கும், அதுலேயும் பதில் இருக்கும். ஆனால் அதில் ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும். பட் ரொம்ப சாரமானது, ரொம்ப முக்கியமானது எதுவோ அது ஷார்ட் ஆன்சரில் இருக்கும். அதுதான் கடவுள் கொடுக்குற ஞானம், இறுதியாக கொடுக்குற ஞானம். இதைத்தான் சாரம்ன்றோம். இந்த சாரத்துடைய நினைவாக உருவாகிறது தான் அந்த கீதை. பக்தி மார்க்கத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா,
அந்த கீதை. ஸோ அதுதான் முதலில் தோன்றுகிறது. ஸோ இது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த காலச்சக்கரம் புரிஞ்சுக்கணும். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், சத்தியுகம் திரேதாயுகம் 2 யுகம் சேர்ந்தது சொர்க்கம், துவாபரயுக கலியுகம் 2 சேர்ந்தது நரகம். இந்த 4மே சமமாக இருக்கும். ஆனால் வேதங்களில் தவறுதலாக ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது இல்லாமல் லட்சக்கணக்கான வருடம் இருக்கும் இதோடைய ஆயுள். ஒரு கல்பம் சொல்லுவோம், இதை லட்சக்கணக்கான வருடம்னு கொடுத்துருப்பாங்க. கடவுள் சொல்கிறார் வெறும் 5000 வருஷம்தான். இந்த 5000 வருடத்தில் முதல் 2500 வருடம் இதே பூமி, பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும். அங்கே எந்த மதமும் கிடையாது. கடவுளை வணங்க கூட மாட்டாங்க. நாஸ்திகர்கள் கிடையாது. கடவுளை பற்றிய எண்ணம் இருக்காது, ஞானம் இருக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த சொர்க்கத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்கள தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். கிருஷ்ணர், ராமர், 33 கோடி தெய்வங்கள் சொல்கிறோம் இல்லையா, அவங்க 33 கோடி தேவதைகள். தெய்வீக குணம் கொண்டதினால் அவர்களை தேவதைன்னு சொல்கிறோம். நம்மள மாதிரியே மனிதர்கள் தான். என்ன நம்மளோட அழகாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப பணக்காரர்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி அவங்களுடைய குணம் இருக்கும். அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். எப்போ 2500 வருடம் சொர்க்கம் முடிஞ்சு இந்த பூமி நரகம் ஆன பிறகு தான் கோயிலே கட்டுறோம். ஏன் தெரியுமா? அவங்க எங்கே போனாங்க தெரியுமா? மகாபாரதம் ராமாயணத்தில் போட்டிருக்க மாதிரி அப்படி சொயின்னு மேலே போகல. பைபிளில் போட்டிருக்க மாதிரி சொயின்னுலாம் மேலே போகல யாரும். அப்படி சொயின்னு மேலே போகிறதா இருந்தால் சொயின்னு கீழே வந்திருக்கணும். எதுக்கு? தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறாங்க அந்த கதையிலே கூட இல்லையா? இன்னொன்று, ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் இதில் போட்டுருக்கிற எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. இவ்வளோ நாள் அதை நம்பினாங்க, வேறு எதுவும் கிடையாது, அதனால் அதை பிடிச்சிக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஆனால் இப்போ கடவுள் வந்திருக்கிறார். ஸோ ஒரிஜினலாக கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதுவே பொய். ஏன்னா துவாபர யுகம் நரகம், நரகத்தில் பிறக்கிறதுக்கு அவர் என்ன பாவம் செஞ்சார்னு கடவுள் கேட்குறார். கிருஷ்ணர் பிறக்கிறது சத்தியுகத்தின் ஆரம்பத்தில். இன்னும் கேட்டிங்கன்னா சத்தியுகத்தில் காமம்னா என்னன்னே தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனா என்னன்னு தெரியாது, பேராசை அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. யாருக்குமே முதல் 2500 வருடத்துக்கு இந்த 5 விகாரம் என்னன்னே தெரியாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அவனுக்கு சொர்க்கத்தில் வேலை கிடையாது. அந்த ராவணனை தான் சாத்தான் மாயான்றாங்க. அதுக்கு அடுத்தது தான் அவன் வரான். ஏன் தெரியுமா? சொர்க்கத்தில் எல்லாரும் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க, உடல்ன்ற உணர்வில் இருக்க மாட்டாங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்களே தவிர உடலை பார்க்க மாட்டாங்க. ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் உடல் மூலமாக ஆத்மா தான் பண்ணுது. இப்போ அந்த ஆத்மா நான் அப்படின்ற உணர்வில் இருக்கும்போது சதா ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதியும். இப்போ என்ன ஆகுது? 2500 வருஷம் கழிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வில் வரும்போது அந்த ஆனந்தம் அமைதி கட்டாகுது. ஸோ இதை வெளியில் தேடுறாங்க. வெளியில் தேடும்போது தான் வெளி உலக கவர்ச்சிக்கு மயங்குறாங்க, புலன் இன்பத்துக்கு மயங்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. இந்த விஷயத்தை ஒரு கதை வடிவத்தில் ராமாயணத்தில் சீதை அந்த மானை பார்த்து மயங்குறாங்க. மானை பார்த்து மயங்கினவொடனே என்ன ஆயிடுச்சு? ராவணன் வந்து கடத்திட்டு போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளி உலகத்தில் எப்போ உங்கள் புத்தி போகுதோ அப்போ நீங்கள் ராவணன் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். யார்? ஆத்மாக்கள். ஸோ ஆத்மாக்களுடைய நினைவாக அங்கே சீதையை காட்டியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சொர்க்கத்தில் சீதை இருப்பாங்க, ஒருத்தங்களில் 12 சீதை இருப்பாங்க, எந்த வேதத்துலையும் சொல்லப்பட்டிருக்காது. அதே மாதிரி இங்கேயும் மகாலட்சுமி ஒருத்தர் இல்லை, 8 லக்ஷ்மி இருப்பாங்க சத்தியுகத்தில். அதனால தான் அஷ்டலக்ஷ்மின்றோம். அப்போ 8 லக்ஷ்மி இருந்தால் 8 வெவ்வேறு கணவன் இருப்பாங்கல்ல. ஒருத்தரே அடுத்தடுத்த லக்ஷ்மி கிடையாது, வெவ்வேறு லக்ஷ்மி. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த கிருஷ்ணர் பிறகுறாரு பார்த்தீங்களா, அது குழந்தை பருவம். வளர்ந்த பிறகு அவர் ராஜாவாகிறார். ராஜ குடும்பத்தில் பிறக்கிறார், இளவரசன். அவர் மகாபாரதத்தில் காட்டின மாதிரி அப்படியே ஜெயிலில் பிறந்தார், அங்கேருந்து வந்தார், கஷ்டப்படுத்தினாங்க, அங்கே நிறைய பேர் கொலை பண்ணாங்க, அப்படிலாம் நடக்கலை. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் வேறு ஒரு இடத்துல நடக்குது. கிருஷ்ணருக்கு நடக்கலை, ஆனால் கிருஷ்ணருடைய ஆத்மாவுக்கு நடக்குது. குழப்பறான்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் தான் சொர்க்கத்தில் கிருஷ்ணர்னு வச்சுக்கோங்களா, எனக்கு இப்போ கஷ்டம் நடக்குது, கிருஷ்ணருக்கு நடக்கலை.
கிருஷ்ணருடைய ஆத்மாவுக்கு நடக்குது. புரியுதா? அந்த மாதிரி கிருஷ்ணருடைய ஆத்மாவுக்கு ஒரு டைமில் நடக்குது இந்த பிரச்சனைகள்லாம். அதாவது அதில் போட்ட மாதிரியே கிடையாது, வேறு பிரச்சனைகள் கதையில் அப்படி காட்டுறாங்க. மற்றபடி ஜாலியாக தங்க ஸ்பூனோடு பிறப்பார் நம்ம தலைவர் ஸ்ரீகிருஷ்ணர். ராதையும் தான். ஆனால் மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி இவர் மாடு மேய்க்கவும் இல்லை, ராதையை லவ் பண்ணவும் இல்லை. ஏன்னா காமம்னா என்னன்னே அங்கே தெரியாது. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற லவ் வேறு ஒருத்தரை பண்ணுற லவ், கிருஷ்ணரை பண்ணுற லவ் கிடையாது. வேறு ஒருத்தரை பண்ணுற லவ்வை தூக்கி கிருஷ்ணர் மேலே போட்டு அவரை நிந்தனை பண்ணி விட்டாங்க. அதுமாதிரி பெண்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டவரும் கிருஷ்ணர் கிடையாது, அது வேற ஒருத்தர். அதுவும் பாவம் இவர் மேலே வந்து வெடிஞ்சிடுச்சு. இந்த நிந்தனை மட்டும் இல்லை, கிருஷ்ணரை கடவுளாக உயர்த்தி அந்த கீதை இருக்குது பாருங்க, அதுவும் வேற ஒருத்தர். இப்போ நான் சொன்ன அந்த வேற ஒருத்தர்லாம் தனித்தனி ஆள் இல்லை, ஒரே ஆள். யார் அந்த ஆள்? கடைசியில் வரார். இந்த நரகத்தில் உடல்ன்ற உணர்வில் வந்து சாத்தானின் பிடியில் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் சிக்கி சின்ன பின்னமாக ஆகும் பொழுது நிறைய பாவம் செய்கிறோம். இந்த விகாரங்களின் வசப்பட்டு காமத்தினால, கோபத்தினால, பற்று பேராசை அகங்காரத்தினால அதற்கு தண்டனையாக நாம் ஆரோக்கியத்தை இழக்கிறோம், அழகை இழக்கிறோம், செல்வத்தை இழக்கிறோம், நிம்மதி இழக்கிறோம், ஆனந்தத்தை இழக்கிறோம். திரும்புகிற பக்கமெல்லாம் நோய், துரோகம், யுத்தங்கள், ஊனமாக பிறக்கிறது, நோய்கள், இவ்வளவு பிரச்சனை. ஆனால் நம்ம இதுவரைக்கும் இந்த 2500 வருடம் நரகத்தில் செய்த பாவத்திற்கான தண்டனை 1% கூட அனுபவிக்கலை. ஆனால் அது வந்தே தீரும். ஆனால் உலகமும் அழிய போகுது. அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் சிவபெருமான் வரார் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு. வந்தே 90 வருஷம் ஆயிடுச்சு. அந்த தண்டனையிலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். அதுதான் கீதை. உண்மையான கீதையை சொல்கிறது சிவபெருமான். இந்த உண்மையான கீதையில் எந்த குழப்பமும் இருக்காது. ஆனால் மனிதர்கள் அதோடைய நினைவாக பக்தி மார்க்கன்றது நரகத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அங்கே தான் துக்கம் வருது. துக்கம் வரும்போது மனிதனுடைய புத்தி தானாக கடவுளை தேட ஆரம்பிக்குது. அப்போ தான் வேதங்கள், கோயில்கள், மற்ற மதங்கள் எல்லாம் வர்றது எல்லாமே நரகத்தில் தான் நடக்குது. சொர்க்கத்தில் மதங்கள் கிடையாது. இந்து மதத்தில் யாரெல்லாம் வணங்குறோமோ அவங்கெல்லாம் அங்கே உயிரோட்டமாக இருந்தாங்க. அவங்க குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. காமம்னா என்னென்னே தெரியாது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவலே தவிர காமத்தினால் கிடையாது. அது அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். இன்னும் கேட்டால் சொர்க்கத்தில் உடல் அப்படின்ற உணர்வு இருக்காது. உடம்பு இருக்குதுன்னு தெரியும், தன்னை உடம்புன்னு நினைக்க மாட்டாங்க. ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் உடம்பு. அப்போ அந்த உடலின் உணர்வு இல்லாதது தான் பைபிளில் ட்ரெஸ் இல்லாமல் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சொர்க்கத்தில் அவங்க தான் இருக்கிறாங்களே இல்லை, அங்கே ஆதாம் ஏவாள் மட்டும்தான் சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடல் உணர்வு வந்தவுடனே துரத்திடுறாரு. அப்போ 2 பேருக்கா கடவுள் சொர்க்கத்தை படைப்பார்? ஆக்சுவலாக கடவுள் பூமியை தான் படைக்கிறதா காட்டுவாங்க. அப்போ சொர்க்கம்னு வேறு எங்கேயோ இருந்தால் எதுக்கு வேலை மனுக்கிட்டு இங்கே வந்து பூமியை படைக்கணும் இல்லையா? ஸோ அதை யோசித்து பார்க்கணும். கடவுள் இந்த பூமியை படைத்தால் அது சொர்க்கமாக தானே படிச்சிருப்பார். இப்படி துக்கம் நிரம்பிய நரகமாக படைப்பார்? சொர்க்கமாக படைத்ததை நாம் நரகமாக மாற்றிட்டோம். 2500 வருஷம் கழிச்சு உடல் உணர்வு வருது. ஸோ உடல் உணர்வு அதிகமாக நிறைய காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கி பாவம் மேலே பாவம் செய்து அனைத்தையும் இழந்திருக்கிற நேரத்தில் எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். சொர்க்கத்தில் வந்து பணக்காரங்க ஏழை இருப்பாங்க, ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி ஏழை கிடையாது. சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல், தங்கிறதுக்கு இடம் இல்லாமல், வாடகை வீடு, பிளாட்ஃபார்மு. அமெரிக்காலே நிறைய பேர் ஹோம்லெஸ் இருக்கிறாங்களாம். இதெல்லாம் அங்கே இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய கடைசி ஏழை கூட இங்கே இருக்கிற நம்பர் 1 பணக்காரனை விட பல கோடி மடங்கு பணக்காரனாக இருப்பான். அதான் சொர்க்கம். அங்கே தான் கிருஷ்ணர் பிறக்கிறார். முதல் நாராயணன் தான் கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் பெருசான பிறகு அரியணை ஏறார். திருமணமான பிறகு அப்போ அவருடைய பேர் நாராயணன். அது ராஜ பதவியோடைய பேர். அவருக்கு பிறக்கிற குழந்தை 2ஆம் நாராயணன். அதுக்கு அடுத்தது பிறக்கிறது 3வது குழந்தை. ஸோ இப்படி 8 நாராயணன் ஆட்சி நடக்குது, 8 தலைமுறை. அவங்க கல்யாணம் பண்ணுற வெவ்வேறு பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மிகள். இதே மாதிரி திரேத்தா யுகத்தில் 12 ராமர், 12 சீதைகள் இருப்பாங்க. துவாபர யுகம் நரகம். அங்கே எதுக்கு கிருஷ்ணர் பிறக்கணும்? ஏன்னா நீங்கள் புராண கதையிலே பார்த்தீங்கன்னா உலகம் அழிஞ்சிடும், பிரளயம் வந்துடும். அப்போ மீண்டும் கிருஷ்ணர் மட்டும் குழந்தையாக ஆளிலையில் வருவார். அப்படின்னு அர்த்தம் உலக அழிவுக்கு பிறகு
கிருஷ்ணர் மூலமாக தான் உலகம் தொடங்குது அப்படின்னு இருக்குது. அப்போ எப்படி நடுவில் வந்த துவாபர யுகத்தில் வந்திருப்பார் இல்லையா? அங்கே இடைச்சர்கள் மகாபாரதத்தையே தூக்கி வேற ஒரு யுகத்தில் சொருவி விட்டாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு சக்தியும் கிடையாது. இறைவன் வந்து சொல்லும்போது தான் பாருங்கள், அஷ்டலக்ஷ்மி இருந்தால் 8 நாராயணன் இருப்பாங்கன்னு என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்கிறோமா? கடவுள் வந்து சொல்லும்போது தான் தெரியுது. ஆனால் துவாபர யுகத்தில் கூட அது நரகம் தான், அங்கே பாவம் செய்வோம். ஆனால் ராமாயணம் மகாபாரதம் பைபிளில் காட்டுற மாதிரி அவ்வளோ கொடூரமாலாம் நடக்கவே கிடையாது அந்த காலகட்டத்தில். இப்போ தான் மோசமாக இருக்குது உலகம். காமத்துலேயும் சரி, கொலை பண்ணுறதுலையும் சரி, துரோகம் பண்ணுறதுலையும் சரி. இல்லை ராமாயணம் அந்த காலகட்டத்தை குறிக்குது பாருங்கள். ராமருடைய அப்பாவுக்கு 1000 மனைவி. இப்போ தான் எல்லாருடைய புத்தியும் அப்படி இருக்குது, எங்கே பார்த்தாலும் கள்ள தொடர்பு. திரௌபதிக்கு 5 கணவன். இப்போ தான் பெண்கள் அந்த மாதிரி கள்ள தொடர்பில் மூழ்கியிருக்கிறாங்க. அது எதுனா அந்த காலத்தை குறிக்குது, அது எந்த நேரத்தில் நடந்தது. மகாபாரதம் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு யுகத்தில் நடந்திருக்குது, துவாபர யுகத்தில் நடந்திருக்குது, திரேதா யுகத்தில் ராமாயணம் நடந்திருக்குது. கிடையாது. அங்கெல்லாம் யாருடைய மனைவியும் யாரும் கடத்தலை. ஒரு 4 தலைமுறை 2 தலைமுறை முன்னாடி கூட கிடையாது. இப்போ கூட எங்கே கடத்துறாங்க, அவங்கள தானே போகிறாங்க இல்லையா? ஸோ அதில் போட்டிருக்கிறது நிஜத்தில் நடக்கலை. இப்போ நம்ம அனைத்தையும் இழந்திருக்கும்போது இறைவன் உங்களை காப்பாற்றுறதுக்காக வர்றார். யாரை? ஆத்மான்ற சீதையை காப்பாற்ற வர்றார். இந்த கடைசி 100 வருடம் இறைவன் நம்மை காப்பாற்றுறதுக்காக பண்ணுற முயற்சியும் அந்த முயற்சி நம்மளை வந்து சூக்ஷ்மமாக இந்த 5 விகாரங்களை எதிர்த்து போரிட்டு ஜெயிக்க வைக்கிறார். இந்த போர் தான் அங்கே மகாபாரத போர்னு சொல்லப்படுது. இந்த போர் தான் புனித போர், ஜிஹாதுன்னு குரானில் சொல்லப்படுது. ஆனால் அவங்களுக்கு தெரியல. எல்லாரும் என்ன நினச்சிக்காங்க, நிஜமாகவே நடந்தது அதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு பாவம் அதோடைய விளைவு உலகம் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. இல்லைனா யோசிச்சு பாருங்கள், சண்டை போடுற இடத்துல காம மகாசத்ருன்னு என்னத்துக்கு சொல்லணும்? அதுவும் 4 அத்தியாயத்தில் சொல்லியிருக்கும் கீதையில். சண்டை போடுற இடத்துல எதுக்கு சொல்லணும்? ஏன்னா பெண்களாக இருக்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் கீதை இப்போ கடவுள் சொல்கிறார். சாரம், இதுதான் சாரம். அந்த சாரத்திலும் சாரம் எது தெரியுமா? ஒரே லைன், என்னை நினைவு செய்யுங்க. எல்லா மதத்துலேயும் தானே சொல்லியிருக்குதுன்றீங்களா? எல்லா மதத்துலேயும் சொல்லியிருக்குது. எப்படி நினைப்பீங்க முன்ன பார்க்காத ஒருத்தரை, தெரியாத ஒருத்தரை எப்படி நினைப்பீங்க? இயேசுவாக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், எப்படி நினைப்பீங்க? பார்த்துருக்கீங்களா? அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? இவங்க கோயிலில் கருப்பாக ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க, ஆனால் உண்மையில் அவர் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி நினைப்பீங்க? துல்லியமாக எப்படி இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? 5000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவரை அல்லது 2000 முன்னாடி வாழ்ந்த இயேசுவை தான். அவங்க கடவுளும் கிடையாது. முதல்ல இயேசு கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வந்தார். கிருஷ்ணர் எந்த தர்மத்தையும் ஸ்தாபனை பண்ண வரல. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் முதல் குழந்தை, முதல் இளவரசர் அவர் தான். அப்போ அதுக்கு முன்னாடி உலகமே கிடையாதா? இருந்தது, கலியுகமாக இருந்தது. ஏன்னா இந்து மதத்தில் இந்த காலச்சக்கரம் இருக்கும், கலியுகம், சத்தியுகம். ஆனால் இந்த கலியுகத்தில் இருக்கிறதுலே மோசமான யுகம். எல்லோரும் சொல்லுவாங்க, இது கலியுகமாச்சே சொல்லுவாங்க. ஆனால் வரப்போகிறதும் ரொம்ப பெஸ்ட்டான யுகம். எப்படி திடீர்னு மாறும்? தானாக நடக்குமா? தானாக கெட்டு தான் போவோம். குழந்தையாக நம்ம பிறக்கும்போது பரிசுத்தமாக தான் இருந்தோம். இப்போ என்ன அதை விட பரிசுத்தமாயிட்டுமா? குப்பையாக ஆகியிருப்போம். எப்படி ஆனோம்? தானாக அதான் நடக்கும். அப்போ உலகமே குப்பையாயிடுச்சு. இது எப்படி அவ்வளோ பரிசுத்தம்? அப்படியே காமம்னா என்னன்னே தெரியாது. யாரை பார்த்தாலும் கரெக்டாக பூர்வ மத்தியில் தான் கவனம் போகும். ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. எப்படி வந்துச்சு? ஒரு ஆத்மா தன்னுடைய முன் ஜென்மத்து குணத்தை அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு வரும். அதனால தான் இன்றைக்கி குழந்தைங்களே நிறைய பாலியல் குற்றம், நிறைய அந்த போக்சோ சட்டம், அதுலேயே பார்த்திங்கன்னா மைனர் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போ முன் ஜென்மத்தில் காமத்திலே மூழ்கினது இப்போ குழந்தையாக பிறக்கும்போது சீக்கிரமாக அது ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா ஆத்மாவில் அது பதிவாகி இருக்கும். அப்போ சொர்க்கத்தில் அவ்வளோ பரிசுத்தமாக எல்லாருமே இருக்கிறாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று முன் ஜென்மத்தில் நடந்திருந்தால் தானே அப்படி மாறி இருக்க முடியும். எல்லோரையும் ஆத்மாவை பார்க்குற பயிற்சி அதுக்கு முன் ஜென்மத்தில் இருந்திருந்தால் தானே ஆகியிருக்க முடியும். அந்த பயிற்சி கொடுப்பதற்கு யாரோ வந்து தானே ஆகணும். அதுக்கு தான் உடலே இல்லாத சிவன் வருகிறார். தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்து என்னை நினைய அர்ஜுனான்னு கீதையில் இருக்கும். கிருஷ்ணர் சொல்லுவார்.
தேகம் சம்மந்தப்பட்ட எதையுமே நினைக்கக்கூடாதுன்னு உலகத்திலே அழகான ஒரு ஆண் சொன்னால் அது கேட்க கரெக்டாக இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் தோன்றியதிலே நம்பர் 1 ஆண் அழகன்னா அது கிருஷ்ணர் தான். அவரை நினைத்தால் எப்படி தேக உணர்வை மறப்பீங்க? இப்போயே நிறைய பெண்கள் சொல்கிறாங்களே, எனக்கு இந்து தெய்வங்களை பார்த்தாலே காம உணர்வு வருது. சரி, இவங்களாவது அழகாக இருக்கிறாங்க, வருது. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற இயேசுவை பார்த்தாலே எனக்கு காம உணர்வு வருதுன்றாங்க வெளிநாடுகளில். ஏன்னா அந்தளவுக்கு காமத்தில் மூழ்கிட்டாங்க. உடலையே பார்த்து 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 எந்த உடலை பார்த்தாலும் அந்த உணர்வு வந்துடுது. அப்போ உடலை பார்த்தது தான் பிரச்சனை, உடலை பார்க்காத ஆத்மாவை பார் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதுக்கு என்னை நினை, ஏன் எனக்கு உடம்பே கிடையாது. நீங்கள் எப்படி ஆத்மா பூர்வ மத்தியில் இருக்கிறீங்களோ அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் ஆத்மா தான் செய்யுது. அதே மாதிரி நானும் ஒரு ஆத்மா தான் கடவுள் சொல்கிறார். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். இதை தான் பரலோகம், பரந்தாமம் அப்படின்னு ஒவ்வொரு மதத்துலையும் சொல்கிறோம். இது செம்பன் நிறமான ஒளி உலகம், அங்கே இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான் ஆத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி. அப்போ ஆத்மாவையே பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. இன்னொன்று அவர் உடம்பும் எடுக்கிறது கிடையாது. ஆனாலும் அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. அவர் சொர்க்கத்துக்கும் வரல, நரகத்துக்கும் வரல. ஆனால் நரகத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். அதுதான் இந்த இயக்கத்தின் பேர், பிரம்மாவின் குழந்தைகள். அப்போ இது ஒரு குடும்பம். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. கேட்குறாங்களா, ஆதாமுடைய குழந்தைகள் எப்படி அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்கும்? ஆதாமுடைய குழந்தைங்க அண்ணன் தங்கச்சி எப்படி அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்கும்? இல்லை அந்த காலத்தில் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே கடவுள் காமத்தை அனுமதித்தார். அப்படியா? விபச்சாரம் தான் மிகப்பெரிய குற்றம் பைபிள் குரானில். அப்படிங்கும்போது அண்ணன் தங்கச்சியே காமத்தில் ஈடுபட கடவுள் விடுவாரா? ஸோ அப்போ உண்மையில் எங்கே நடக்குதுன்னா அது இறுதியில் நடக்குது, ஆரம்பத்தில் கிடையாது. ஏன்னா கடவுளுடைய படைப்பு வேலையே இங்கே தான் நடக்குது. இல்லாத ஒன்று ஜூம் மந்திரகாலி போட்டு கடவுள் படைக்கலை. மண்ணு மாதிரி இருக்கிற மனுஷன், மண்ணுனால் ஆன இந்த உடலின் உணர்விலே மூழ்கி இருக்கிற மனிதனை நீ உடம்பு கிடையாது, ஏந்திரிச்சு வா ஆத்மான்னு எழுப்புறார். அதான் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு கடவுளை எழுப்புறாங்கன்ட்டு இந்து மதத்தில் பாடுறாங்க. கடைசியில் கல்லறையிலிருந்து உன்னை எழுப்புவேன்ட்டு கிறிஸ்தவ மதத்தில் கடவுளை எழுப்புவார்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் அவங்க கஷ்டப்பட்டு சுடுகாட்டில் புதைச்சி வைக்கிறாங்க. கடைசியில் பணத்தை எழுப்புவாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆத்மா உடனே போய் பிறக்க போயிடும். ஒரு ஆத்மாவுக்கும் 50-60 பணம் இருக்கும். எதை எழுப்புறது அவர்? இல்லையா? ஒரு ஆத்மா தானே இருக்குது. ஸோ அப்போ ஆத்ம உணர்வில் எழுப்புறதை அது குறிக்குது. அப்போ உடல் உணர்வு, உடல் நீ கிடையாது, உடல் உணர்வை விட்டுடு, தியாகம் பண்ணிடு, என்கிட்ட கொடுத்துடு. உடல் உணர்வுனால் வரக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அத்தனையும் என் காலில் அர்ப்பணிச்சிடு அப்படின்னு கடவுள் சொல்கிறது தான். அங்கே மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பெண்களுடைய உடையை எடுத்தார். ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் கணவன் கடவுளே, ஆத்மாக்கள் எல்லாம் கடவுளின் மனைவி அல்லது காதலி. ஸோ அப்போ ஆத்மா எல்லாம் பெண் இந்த அர்த்தத்தில். அப்போ உடலின் உணர்வை நாம் உடல் என்கிற ஆடையை கொடுக்குறோம். அதை தான் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்ட்டு. இது இது நிந்தனையே கிடையாது, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. அவங்க ஸ்தூலமாக அப்படி காட்டும்போது அது அசிங்கமாக தான் இருக்கும். அதை பண்ணது கிருஷ்ணர்னும் போது இன்னும் அசிங்கமாக இருக்கும். உடல் கொண்ட ஒரு மனிதன் செஞ்சால் அசிங்கமாக தானே இருக்கும். உடனே அதை நியாயப்படுத்துறதுக்காக அப்போ அவருக்கு 7 வயசு தான் தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ 7 வயசில் அவர் பிஞ்சிலே பழுத்தவரான்னு கேட்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் பிறந்ததுலே கடவுள் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்போ அவர் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். அப்போ எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும்போது 7 வயசில் திருன்னா அவருக்கு தெரியும் தானே அது தப்புன்னு. அதேமாரி கிருஷ்ணர் வெண்ணெயை திருடிட்டார். அவர் ராஜ குடும்பத்தில் பிறகுறார். அவர் எதுக்கு வெண்ணெயை திருடணும்? கதை கற்பனை. அதை உண்மைன்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை ஆதாரமாக வச்சு கடவுள்னு வணங்குறாங்க. அது பக்தி மார்க்கம். ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இல்லையா, அதை வச்சு விதவிதமாக டான்ஸ் ஆடுறாங்க. இது வரைக்கும் கண்ணுக்கு காதுக்கு குளிர்ச்சியாக இருந்தது பக்தி மார்க்கம். ஆனால் அதனால் ஆத்மாவுக்கு எந்த நன்மையும் கிடையாது. என்ன நிரூபணம்? உலகத்தை பாருங்கள். 2500 வருடம் பக்தி உழுந்து பண்ணாங்க. எல்லா மதத்திலையும் எல்லா மனிதர்கள், எல்லா மதங்களில் உள்ள மனிதர்களின் நிலையை பாருங்கள். அனைத்தையும் இழந்து எல்லாருக்குள்ளேயும் வக்கிர புத்தி,
வளர்ந்து. அப்போ பக்தி அதை தடுக்க முடியாது. இங்கே ஒரே மந்திரம், மகா மந்திரம், உன்னை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாகிய சிவ பரமாத்மாவை நினைவு செய்கின்றார். இந்த சிவனைத்தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் கடவுள்னால் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்குவாங்களா, முஸ்லீம்களை ஏற்றுக்குவாங்களா? ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்க, உடலே எடுக்காதவர் ஒளியாக இருக்கிறாரு, அவர் இன்னொரு உடலை கடலாக எடுத்து அவரை நினைப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார்னா கிறிஸ்தவனும் ஏற்றுக்குவான், முஸ்லீமும் ஏற்றுக்குவான். கிருஷ்ணர் கடவுள்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா? கிருஷ்ணர் கீதையை சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது தெரியுமா? அவர் பிறக்கிறது சத்தியுகத்தில். அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. அங்கே போய் காம மகாசத்ருன்னா எல்லாம் குழந்தைங்க மாதிரி பெக்கன்னு மூச்சு, காமம்மா என்னது இது, அப்புறம் சண்டை போடுறத பற்றிலாம் பேசுகிறார். அப்படின்னா என்னன்னே தெரியாது. அது ஒன்று. இன்னொரு விஷயம், கீதை அழுக்காக இருக்க மனிதனை தூய்மையாக பரிசுத்தமாக ஆக்கக்கூடிய ஞானம். அதுதான் அங்கே யோகம். என்னையே இறைவனை நினைக்க ஆத்மா தூய்மையாகுது. யாரை பார்த்தாலும் ஆத்மாவை பார், உடலை பார்க்காதே அப்படிங்கிறதான் இறைவன் கொடுக்குற ஞானம். சொர்க்கத்தில் ஆல்ரெடி எல்லாரும் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ அங்கே போய் பாருன்னா என்ன, அது தேவையில்லாத விஷயம் இல்லையா? ஸோ அங்கே கிடையாது. பாவத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய கலியுக மனிதர்களை இந்த கலியுக சாக்கடையிலேருந்து தூக்கிறதுக்கான ஞானம் இந்த கீதை. அவர்களை இந்த ஞானத்தினால் குளிப்பாட்டி கோயிலில் வச்சு வணங்கக்கூடியவராக மாற்றக்கூடிய ஞானம் இந்த கீதை. இதை கொடுப்பது சுயம் சிவ பகவான். ஆனால் அவர் எந்த அளவுக்கு தன்னை மறைச்சிட்டு அந்த அந்த மகிமையெல்லாம் குழந்தைங்களுக்கு போயிடுச்சு நாடகத்தின் படி. ஏன் நாடகம்னு சொல்கிறேன்னா, இந்த 5000 வருஷத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருஷம் முன்னாடி இதே ஒரு 2 நாள் முன்னாடி துஷ்யந்த் ஸ்ரீதர் வீடியோ வந்தது. அதேமாதிரி 5000 வருடத்திற்கு முன்பும் அதே நாள் தான் அந்த வீடியோ வரும். அதுக்கு நான் 2 நாள் கழித்து இதே நாளில் முந்தைய கல்பத்தில் நான் பேசியிருப்பேன், இப்போவும் பேசுவோம். ஒவ்வொரு கல்பத்திலும் இதே 2025 வருடத்தில் ஜூலை 13ஆம் தேதி இதே வீடியோவை நான் போடுவேன். நீங்கள் எந்த டேட்டில் பார்க்குறீங்களோ அதே நாள் தான் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் துல்லியமாக மீண்டும் நடக்கும். அதே அப்பா அம்மாவுக்கு பிறப்பீங்க, இதே உடம்புல தான் பிறப்பீங்க. நினச்சி பார்க்க எவ்வளோ ஆச்சரியமாக இருப்பாங்க. இந்த ரகசியத்தை இறைவன் சொல்கிறார். மகாபாரதத்திலையோ அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையிலோ இந்த மாதிரி ரகசியம் வெளிப்படையாக எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கதா? இறக்குறாங்க, சல்லுன்னு மேலே போகிறாங்க, இறக்குறாங்க, சல்லுன்னு மேலே போகிறாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமா? ராமர் ஒவ்வொருத்தராக கொலை பண்ணுவார் காட்டில் அரக்கர்களை. உடனே அவன் இறந்த உடனே ஒரு தேவனாக ஆஹா எனக்கு முக்தி கொடுத்தீங்க, தேங்க்யூ, ஸ்வாயிங்கன்னு மேலே போயிடுவார். கடைசியில் ராமருமே இறந்து ஸ்வாயிங்கன்னு மேலே போயிடுவார். அப்போ இதிலேருந்து என்ன நிரூபணமாகுது? மேலே தான் சொர்க்கம் இருக்குது, கீழே நரகம் இருக்குது. நரகத்தில் அசுரர்கள் இருக்கிறாங்க. அசுரர்களுக்கு முக்தி கொடுக்குறாங்கன்னா இவர் மட்டும் யார்? புரியலையா உங்களுக்கு? இப்போ கலியுகத்தின் இறுதியில் ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே சாதாரண மனிதனாக தன்னை மறந்து காமம், கோபம், பற்று, பேராசங்கத்தில் மூழ்கி எல்லா பாவமும் செய்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்குறார். முக்தினா மேலே பரந்தாமத்துக்கு போகிறது, மேலே சொர்க்கம் கிடையாது. ஆனால் மேலே கடவுள் இருக்கார். ஆனால் கடவுள் சொர்க்கத்தில் கிடையாது, ஆத்மா தான் போகும். உடலற்ற கடவுளும் உடலற்ற ஆத்மாவும் அங்கே தான் இருக்கும். அதான் வீடு. வீடு பேரு நிலைன்னு தமிழில் சொல்லுவாங்க பாங்க. அங்கேருந்து இதே பூமி சொர்க்கம் ஆகும்போது பிறவி எடுப்பாங்க. அதுதான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சொர்க்கத்துக்கு தகுதியாகி போகிறாங்க அந்த அசுரர்கள். எப்படி அம்பில் விட்டாலே சொர்க்கத்துக்கு தகுதி ஆகிடுவாங்களா? கிடையாது. ஞான அம்பு அது. ஞானம் அந்த புத்தியில் தச்சு, இதயத்தில் தச்சு டக்குன்னு ஆமாம் இதான் ரைட் இல்லை அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கும்போது கூட முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தோணிச்சுன்னா உங்களுக்கு அது தச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அடுத்தது பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் நேரடி கடவுளுடைய ஞானத்தை கேட்பீங்க. இது மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இறைவனுடைய ஞானத்தை வச்சு வேற ஒரு விஷயத்தை பேசுகிறோம். ஆனால் டைரெக்டாக இறைவனுடைய ஞானம் எப்படி இருக்கும் அதை கேட்கணும் தானே நமக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா 5000 வருஷத்துக்கு ஒரே தடவை தான் கடவுள் வரார். அவருடைய ஞானம் ஒரே தடவை தான் கிடைக்குது. இந்த கீதை நாம் 2000 வருஷம் படிக்கிறோம். ஆன்மீக முன்னேற்றமே இல்லை. 2000 வருடம் பைபிள் படிக்கிறோம், எந்த முன்னேற்றமும் இல்லை. 1400 வருடம் குரான் படிக்கிறோம்,
ஆனால் எல்லாம் படித்து உலகம் கீழாக தான் போகுது, மனித குணம் இன்னும் கீழே தான் போகுது. இப்போ இந்த ஒரு பிறவியில் இறைவனுடைய ஞானத்தை படிக்கிறோம், எல்லா கஷ்டத்துலேருந்தும் விடுபடுறோம். இப்போ நம்ம பக்தியில் என்னென்னலாம் பண்ணுவாங்க இல்லையா, பூஜை பண்ணுவாங்க, பட்டினி கிடப்பாங்க, இந்த கோயில் அந்த கோயில் சுற்றி, எதுவுமே இனிமேல் கிடையாது. சதா இறைவன் நினைவிலே இருக்குது. அதான் சதா சிவனேன்னு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. வேறு எதுக்குமே சொல்லப்பாங்க, சதா வெங்கடாஜலபதி, சதா பிள்ளையார், சதா இயேசு சொல்ல பாருங்க. அப்போ இறுதியில் இது நடக்குது. அழிக்கும் கடவுள்னு சிவனுக்கு சொன்னதுக்கு காரணம், அவர் அழிக்க வரல, அவர் அழிகிற நேரத்தில் வருகிறார். அவர் புது உலகத்தை படைக்க வரார். ஆனால் இதே உலகம் அழிஞ்சு தான் புது உலகமாக மாறுது. ஸோ புது உலகம் முதல்ல எங்கே படைக்கிறாரு, அதுக்கு நம்மை தகுதிப்படுத்த இந்த பழைய உலகம் அழியும். நம்ம 100% தகுதி அடைஞ்சவொடனே இது ஃபுல்லாக அழிஞ்சிடும், இந்த பூமி சொர்க்கமாக மாறிடும். நாம் அடுத்தது ஜென்மம் எடுக்கும்போது சொர்க்கத்தில் ஜென்மம் எடுப்போம். ஸோ அப்போ இறைவன் கொடுக்குற இந்த சாரத்திலிருந்து எப்படி நமக்கு எல்லா மதத்துக்கும் விளக்கம் தெரியுது தெரியுமா? இப்போ சாரம், எசன்ஸ், நம்ம சொன்னோம் இல்லையா, ஷார்ட் ஆன்சர், டீட்டெயில் ஆன்சர். அந்த சுருக்கமான பதிலில் விஸ்தாரமான பதில் உள்ளடங்கி இருக்குதா இல்லையா? இந்த சுருக்கமான பதில் தெரிந்தால் அர்த்தத்தோட உங்களால் எவ்வளோ வேணாலும் விஸ்தாரப்படுத்த முடியும், கரெக்டாக? அதேமாதிரி விதை சாரம், அதிலிருந்து வர விஸ்தாரம் தான் மரம். இப்போ ஒட்டுமொத்த மரமும் விதையில் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இறைவன் கொடுக்குற ஞானம் இருக்குது இல்லையா? இந்த ஞானம் நாம் இப்போ நல்லா ஆழமாக தாரணை பண்ணுறோம், மைண்டில் ஆழமாக பதிவாயிடுச்சு. சொர்க்கத்துக்கு போகிறோம், இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. நரகத்தில் வரும், துக்கம் வரும்போது இப்போ கேட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று கொஞ்சம் காட்சி கிடைக்கும், இன்னொன்று இந்த ஞானமும் ஸ்லைட்டாக எட்டி பார்க்கும். இதெல்லாம் வைத்து அங்கே கதை எழுதும் வேதங்களாக. அப்போ இந்த சாரத்திலிருந்து தான் இந்த விஸ்தாரம் வருது. ஆக்சுவலாக அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையே இப்போ இறைவன் கொடுக்குற ஞானத்தோடைய கொஞ்சம் விஸ்தாரம் தான், பெரிய விஸ்தாரம் கிடையாது, கொஞ்சம் விஸ்தாரம் தான். அதுவுமே நிறைய தப்பு இருக்கும் அதில். உதாரணத்துக்கு கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு இருக்குது. இதுவாக இருக்கிறேன், அதுவாக இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இதெல்லாம் இதோடைய அர்த்தம் என்ன? இது பைபிள்லையும் இருக்குது, குரான்லேயும் இருக்குது. கடவுள் இல்லாத இடமே இல்லைன்றது இருக்குது. அது கடவுளை பயங்கரமாக அவமானப்படுத்துறதுன்றார். ஃபஸ்ட்டு புரியாது, இது எப்படி அவமானப்படுத்துறது, தெரியாமல் தானே சொல்லிட்டோம். எங்கும் நிறைந்தவன்றது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக தானே இருக்குது. அதனால தான் இப்போ கடவுள் வந்துட்டாருன்றதை யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க. அப்போ கடவுள் வந்ததை உணர முடியாத அளவிற்கு ஒரு பொய்யை சொல்லி வச்சுருக்கிறீங்கன்னா அது நிந்தனை தானே. ஸோ அடுத்தது இதில் சொல்கிறாங்க, ராமர் கிருஷ்ணர் சேரியில் வாழ்ந்தார், எல்லாரோடையும் பழகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒருவர் குகன் போன்ற மீனவரோடெல்லாம் கட்டி தழுவுறாருன்னா அதல்லவா பெரிய விஷயம். ராமரும் தழுவ மாட்டார், கிருஷ்ணரும் தழுவ மாட்டார், அப்படி இல்லை. ஏன்னா அங்கே எல்லாருமே ராயலாக இருப்பாங்க, யாருமே இந்த தொட்டு பேசுகிற பழக்கமே அங்கே இருக்காது. அதோடைய நினைவு தான் இங்கே கூட இந்த பிராமணர்கள் யாரையும் தொடாமல் இருக்கிறதெல்லாம் அங்கே பழக்கம். யாருமே தொட மாட்டாங்க, இவங்க மட்டும் கிடையாது. மிஞ்சி போனால் அவங்க குழந்தைய வளர்க்குறதுக்காக தொடுவாங்க பாருங்கள், அவ்வளோதான். மற்றபடி அதுவே ஒரு அசுத்தமான பழக்கம்தான், அதுவே இருக்காது அங்கே. ரொம்ப ராயலாக தான் ராஜாவும் இருப்பாங்க, வேலைக்காரர்களும் இருப்பாங்க, எல்லாருமே தூய்மையாக தான் இருப்பாங்க அங்கே. அடுத்தது, ஆனால் அன்பாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க, ஆனால் விடுபட்டு இருப்பாங்க. பற்று இருக்காது, அன்பு இருக்கும். தன் குழந்தை மேலே பற்று இருக்காது, கணவன் மனைவி மேலே பற்று இருக்காது, அப்பா அம்மா மேலே பற்று இருக்காது. அன்பு இருக்கும். பற்றுனா என்னது? அதனால தானே நிறைய தப்பு பண்ணுறாங்க இல்லை? நிறைய ஆண்கள் தப்பு பண்ணுறது காரணமே பொண்டாட்டி கொடுக்குற ப்ரெஷர் தான். காசே பத்தில் பார், உன் கூட வேலை செய்கிறவங்களாம் லஞ்சம் வாங்கி வீடு கட்டான், நீ இன்னத்த நேர்மையாக இருந்து என்ன பண்ண போகிற? இப்படி சொல்லி அவன் பாவம் கஷ்டப்பட்டு முதல் தடவை வாங்குவான், அவ்வளோதான் மாட்டிக்குவான். பற்றுனால வர வேணாம் பொண்டாட்டி மேலே பற்று, காமம், இது எதுவுமே சொர்க்கத்தில் இருக்காது. அது மாறாக அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை இதுதான் இருக்கும். அப்படி நம்மளை தயார்படுத்துறதுக்காக அனைத்தையும் இழந்து இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களாக இருக்கிற நம்ம கிட்ட ராஜாதி ராஜா ஸ்ரீ கிருஷ்ணரையே உருவாக்குன சிவபெருமான் பேசுகிறாரு. யாருக்கு மகிமைன்னு நீங்கள் சொல்லுங்கள். அழுக்கான பிறகு தான் நம்மை பார்க்க வருகிறார். சொர்க்கத்தில் கடவுள் வர்றது கிடையாது, அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வர்றார். எல்லாத்தையும் மறந்துட்டோம். மேலே போகணும், அதுக்கான ஞானமும் இறைவனை நினைக்கிறது தான். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானமும் இறைவனை நினைக்கிறது தான். தூய்மை ஆகணும்,
தெய்வீக குணங்களை வளர்த்துக்கணும். அந்த முரளி படிக்க படிக்க இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானம் முரளின்றோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். அந்த காமம், கோபம், வெளி உலக கவர்ச்சி அதில் இருந்தெல்லாம் புத்தி விலகும். அதை தூண்டக்கூடிய விஷயத்துலேருந்து நீங்கள் விலகி இருக்கணும். சினிமா, நண்பர்களோட அரட்டை, தேவையில்லாமல் பேசுகிறது, சாதாரண விஷயம் பேசுகிறதே ஆத்மா சக்தி இழக்கும். இழந்த உடனே அது காமம் போன்ற மயக்க விஷயத்தை தேடி போயிடும். அப்புறம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதிலிருந்து விடுபடணும்னா இறைவன் நினைவிலே மூழ்கி இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். எது பண்ணாலும் இறைவன் நினைவு கட்டாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நானும் ஜோதி, இறைவனும் ஜோதி. அந்த பரமாத்மா ஜோதியை இந்த ஜோதி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்குது. இதோடைய நினைவு தான் கோயிலில் விளக்கேற்றுறது. ஸோ இந்த ஜோதி இன்னொரு ஆத்மாவின் ஜோதியை ஏற்றுது. எப்படி? இந்த ஞானத்தை கொடுத்து நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு எல்லா தீபத்தையும் நம்ம ஏற்றுறோம். இதோடைய நினைவு தான் லட்ச தீபம் அப்படின்னு கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ அடுத்தது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறாங்க, ராமரும் அவதாரம் தான், கிருஷ்ணரும் அவதாரம் தான். ஆனால் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணருடைய ட்ரெஸ்ஸு போட்டு தானே அழகு பார்க்குறாங்க, ராமருடைய வேஷம் போட்டு அழகு பார்க்கலையே. இப்போ அவங்கள அறியாமலே தெரியுது பாருங்க யார் உயர்ந்தவர்ன்ட்டு. யார் உயர்ந்தவர்? முதல்ல பிறக்கிறவங்க தான் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வராங்கனால அந்த அளவுக்கு சக்தி இருந்தால் தான் ஆரம்பத்தில் வருவாங்க. ராமர் அடுத்த யுகத்தில் தான் வரார். ஸோ ஒரு விதத்தில் இப்போ முயற்சி பண்ணுறதுல ஃபெயில் ஆகிறவங்க தான் திரேதா யுகத்தில் வருவாங்க. ஃபெயில் ஆகுறதுனா நான் ஸ்லைட்டாக காமம், கோபம் ஏதோ ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு சீதை இறக்கும் பொழுது அழுகுறாரு ராமர். பிரியறதுலேருந்தே அவர் அழுதுட்டு தான் இருக்கிறார். அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது காமத்தில் அவர் மாற்றுறார். காமம்னா ஆண் பெண் உடலால் சேர்றது மட்டும் இல்லை, அந்த நினைவே காமம் தான். ஸோ அங்கே ஃபெயில் ஆகிறார். அதே மாதிரி தம்பி மேலேயும் பாசம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த தம்பியே மனைவி தான். மனைவியை தம்பி ஆக்கிற முயற்சி தான் இந்த ஞானம். தம்பி ஆக்கிடுறாரு ஒரு டைமில். ஆனால் தம்பி மேலேயும் பற்று இருக்கும்ல, அதுலேயும் கடைசியில் தோப்பார். கடைசியில் ஐயோ அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு ஜெர்க் ஆகுதுல, அதெல்லாம் பதவி குறைக்கும். அந்த உலகம் அழியும் போது அல்லது உடலை விட்டு உயிர் பெறும்போது இறைவனை தவிர எந்த நினைவும் இல்லை அப்படின்னா தான் மறுபடியும் கலியுகத்தில் பிறக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இறைவன் நினைவிலே மூழ்கினா தான் கடைசியில் அந்த நினைவு வரும். இல்லாட்டினா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எதை அதிகமாக நினச்சிங்களோ அதுதான் நினைவு வரும். மெயினாக காமம். முதல்ல உறவு வரும், அப்புறம் காமம் சார்ந்த இது வரும். அப்படியே பேயா அலைய வேண்டியது தான். ஆக்சுவலாக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்குறாங்களே, யுத்த மைதானத்தில் அந்த பதற்றமான சூழ்நிலையில் எப்படி சொல்ல முடியும்? கீதை கரெக்டு தான். ஆனால் அங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, கீதை முடித்த பிறகே யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. கீதை 1936 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி 100 வருடம். பிரம்மாவின் ஆயுள் 100 வருடம்னு வேதத்தில் இருக்கும். ஆக்சுவலி இந்த பிரம்மா யார் தெரியுமா? கிருஷ்ணருடைய ஆத்மா தான். கடைசி ஜென்மத்தில் ஒரு வயோதிகராக இருக்கார். சிவன் அவருக்குள்ளே பிரவேசமான பிறகு அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஏன்னா நாராயணன் ஆகிறதுக்கான ஞானத்தை நாராயணனாக இருக்கிறவருக்கு தானே சொல்லணும். அவர் மூலமாக எல்லாருக்கும் சொல்கிறாரு, பட் அவர் உடம்பை தேர்ந்தெடுத்து தான் சொல்கிறார். அதனால தான் நிறைய கிருஷ்ணர் கோயிலில் பார்த்திங்கன்னா விஷ்ணு படுத்துட்டு இருப்பார், தொப்புலேருந்து தாமரை கொடி வரும், மேலே பிரம்மா இருப்பார். ரெண்டும் ஒரே ஆத்மா. அந்த கிருஷ்ணர் ஆத்மாவுடைய வயோதிக நிலை அதான் படுத்துட்டு இருக்கிற மாதிரி. இறக்கும்போது முடியாத போது தான் படுத்துட்டு இருப்பாங்க, அல்லது தூங்கும்போது. அந்த மாதிரி தூக்கத்தின் உச்சநிலை அல்லது மயக்கத்தின் உச்சநிலை அல்லது மரண நிலை, அந்த நேரத்தில் இறைவன் ஞானத்தை கொடுத்து அவரை பிரம்மாவாக்குறார். பிரம்மானவனே அப்படி மேல் நோக்கி போகுது, ஏறும் கலை. ஸோ இதே இன்னொரு கதை கூட இருக்கும். யார் பெரியவன்ட்டு விஷ்ணு. இது எல்லாமே கற்பனை கதை, அதை புரிஞ்சுக்கணும். விஷ்ணு பெரியவனா பிரம்மா பெரியவரா அப்படின்ட்டு சிவன்கிட்ட போகிறாங்க. அப்போ சிவன் பெரியவரான்றத டவுட்டே கிடையாது, அவர் பெரியவர் தான். அதனால தான் அவர்கிட்ட போகிறாங்க. அப்போ அந்த கதையில் பார்த்திங்கன்னா விஷ்ணு பன்னி அவதாரம் எடுத்து கீழே போவார், பிரம்மா அன்னப்பறவையில் ஏறி மேலே போவார். இதுதான் முக்கியமான விஷயம். அன்னப்பறவை எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? தூய்மைக்கு. புனித அன்னப்பறவைன்னுவாங்க இல்லையா? சாக்கடையிலலாம் அது இருக்காது, தெளிந்த நீரோடையில் இருக்கும். தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டார், பாலை மட்டும் தனியாக பிரித்து குடிப்பார். ஸோ அந்த மாதிரி நம்மை இப்போ இறைவன் ஆக்குறார். இந்த உலகத்தில் குப்பை எல்லாமே இருக்குது, ஆனால் நல்ல விஷயத்தை மட்டும் அப்படி பிரித்து எடுக்கிறோம். ஆத்மாவை மட்டும் பிரித்து பார்க்குறோம், உடலை பார்க்குறதில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி நம்முடைய நினைவு, பிரம்மகுமாரிகளுடைய நினைவு தான் அந்த புனித அன்னப்பறவை. ஸோ அந்த அன்னப்பறவையை பக்தியில் கூட கரெக்டாக பிரம்மாவுக்கு வாகனமாக கொடுத்துருக்குறாங்க. பிரம்மா ஆனவுடன் அவருக்கு ஏறும் கலை.
ஆனால் கிருஷ்ணர் ஆனதுலேருந்தே அவருக்கு இறங்கும் கலை தான். கிருஷ்ணர் உச்சக்கட்ட பதவி தான், ஆனால் அதிலிருந்து சக்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. 5-6 வருட இறுதியில் அனைத்தையும் இழந்துட்டார். ஸோ அதனால தான் பன்றி அவதாரம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த பன்றி அவதாரம் கீழே போயிட்டு தமால்னு பூமியை அப்படி மேலே தூக்கி போடுது, கடலுக்குள்ளே மூழ்கிற பூமியை உயர்த்துது. உடனே லாஜிக்காக அது எப்படி அங்கேயும் பூமி தானே இருக்குது, அதை எப்படி உயர்த்த முடியும்? அதுதான் சொல்கிறது, அது நிஜத்தில் நடந்தது கிடையாது. அதில் சொல்லியிருக்கிற மெசேஜை பாருங்கள் இல்லையா. அந்த மாதிரி பூமி வந்து விகார கடலில் காமம் கோபம் பற்றி பேராசை அதுக்கு ஓமையாக சொல்லப்படுற கடல், அதில் மூழ்கி இருக்குது பூமி. அதிலிருந்து மீட்கிறார் பூமியை. மீட்பது கடவுள், கடவுளுடைய மகிமை அது ஆக்சுவலாக. பட் அவரோடு சேர்ந்து நாமளும் உதவி பண்ணுறோம், பிரம்மா உதவி பண்ணுறார். ஸோ அதனால் அங்கே பிரம்மா வந்து அந்த பன்றி அவதாரத்தில் மீட்கிறார். அப்படின்ற அந்த அவதாரமாக அங்கே கொடுக்கப்பட்டதெல்லாம் பிரம்மாவுடைய மகிமையை தவிர கிருஷ்ணருடைய மகிமை கிடையாது. அது ஆக்சுவலாக சிவனுடைய மகிமை, பிரம்மா உடல் மூலமாக அவர் பண்ணுறார். அதனால் கொஞ்சம் பிரம்மாவின் மகிமை இன்னும் சொல்லலாம். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா கிருஷ்ணர் கீதையை சொல்லலை, கீதையை கேட்டு தான் அவர் கிருஷ்ணராகவே மாறுறார், தகுதி பெற்று கிருஷ்ணராக சத்தியுகத்தில் பிறக்கிறார். ஸோ இப்போ இந்த ஞானத்தை கேட்டு சம்பூர்ண நிலை அடையணும். அதாவது சொர்க்கத்தில் நம்ம தேவதைகள் நம்மளுடைய பதவி எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு பக்காவாக ஆன பிறகு தான் உலக அழிவு தொடங்கும். எப்படி பக்காவாகிறோம்? இந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டு. ஸோ இந்த ஞானம் முடியும் பொழுது நாம் பக்கா ஆனதுக்கப்புறம் ஞானத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ஆன உடனே உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுதான் கீதை முடிந்தவுடன் அங்கே யுத்தம் நடக்கிறதாக காட்டப்பட்டிருக்கு. ஸோ அதில் நிறைய ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. ஆனால் அது கற்பனை கதைன்றதை புரிஞ்சுக்கணும். அது கற்பனை கிடையாது, நிஜம்னுட்டு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஒவ்வொரு மதத்துக்காரங்களையும் எழுப்புறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸு போட்டு குழந்தைங்கள அழகு பார்க்குறாங்கன்னா, ஆமாம், சொர்க்கத்தில் வர முதல் இளவரசன் ஆகணும்னு தானே ஆசைப்படுவாங்க, ஃபெயில் ஆகிற குழந்தை ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் தான் கிருஷ்ணர் கையில் எப்பயும் புல்லாங்குழல் வச்சு சண்டையாக போடுவாங்க, ஜாலியாக இருப்பார், ஓன்னு ஊதிக்கிட்டு. அப்படின்னா இந்த இறைவனுடைய ஞானத்தில் அப்படியே மூழ்கிட்டு இருக்கிறவங்க. அந்த மூழ்கிட்டு இருக்கிறதுலே காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம்லாம் கிட்டே வராது, ஓடி போயிடும். ஏன்னா உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் அது எட்டி பார்க்கும். ஆனால் ராமர் அதில் மாட்டிக்கிட்டார், அதனால் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். அதனால தான் அவருக்கு வந்து வில்லு அம்பு வந்து ஆயுதமாக கொடுத்துருக்குறாங்க. எந்த நேரமும் சண்டை போட்டுனே இருக்கிறார். அவர் அந்த பக்காவான நிலையை அடைய முடியல அப்படின்னு அர்த்தம். மற்றபடி இதெல்லாம் யாருடைய அவதாரமும் கிடையாது, அந்த கதையில் காட்டினது. ஒவ்வொரு பாபா குழந்தை, அதாவது இறைவனுடைய குழந்தைகள் எப்படி, இறைவனை நாங்கள் அப்பான்னுவோம், ஹிந்தியில் அப்பானா பாபா. ஸோ ஒவ்வொரு இறைவனுடைய குழந்தையும் இந்த ஞானத்தை எடுத்த பிறகு எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்றதை வச்சு ஒவ்வொரு கதை உருவாகி இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா பைபிள், இயேசுவோடைய கதை, முகமது நபியோடைய கதை எல்லாமே இங்கே நடக்கிற விஷயங்கள் தான். மற்றபடி அவர்களுடைய ஒரிஜினல் கதை கிடையாது. அவங்க வந்து அந்த மதத்தை உருவாக்குறதுக்கான ஞானம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு எந்த கதையும் கிடையாது, அவங்க போய் சண்டைலாம் போடலை. ஸோ அடுத்தது துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னாங்க, திரௌபதியை வந்து துகிலுரிய படும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாங்க, யாரும் வரல, கடைசியில் கிருஷ்ணான்னு கூப்பிட்டாங்க, அவர் தான் சேலையை கொடுத்தாங்க. ஸோ கிருஷ்ணர் வரலையே, வர முடியலையே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் கிருஷ்ணருக்கு இருந்துச்சு. அதனால் சண்டை போட முடியாதுன்போது திரௌபதி கிட்ட சத்தியம் பண்ணியிருப்பாராம், உன்னை துகிலுரியும் போது யாரெல்லாம் அதை தப்பு செஞ்சாங்களோ, செஞ்சதை தடுக்காமல் நின்னாங்களோ அவங்களெல்லாம் நான் அழிப்பேன்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதை அழிச்சே ஆகணுன்றதுக்காக அவர் பேசிட்டார் அப்படின்ட்டு இவங்க அதை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன் அவர் அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய ஃபிலாசபி கீதை சொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்காக அப்படி துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்கிறார். அப்படின்னு வேறு யாரோ சொன்னாங்கன்ட்டு துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்கிறார். ஆனால் அதில் உண்மை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடக்குது ஒரு பக்கம், அங்கே இன்னொரு பக்கம் இந்த ஞானத்தை எடுத்த பிறகு இங்கே காமத்தை விடணும். கணவன் மனைவியாக இருந்தாலும் சகோதரன் சகோதரியாக இருக்கணும். ஏன்னா பிரம்மாவுடைய குழந்தைகள் இல்லை, இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த குடும்பம் பிராமண குடும்பம். பிரம்மாவுடைய குழந்தைகள் பிரம்மகுமார் குமாரிகள் தான் பிராமணர்கள்னு சொல்கிறது. பிரம்மா வாய் வழியாக பிறந்தவர்கள், பிராமண வர்ணம், இது ஜாதி கிடையாது. அவங்க காமத்தில் தான் இருக்கிறாங்க. இதுதான் அந்த தூய்மையானது. ஸோ அப்படி தூய்மையாக இருக்கிறதுக்கு இந்த ஞானத்தை எல்லோரும் குடும்பத்தோடு எல்லா இடத்துலையும் எடுத்துக்க மாட்டாங்க. பெரும்பான்மையான இடத்துல யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க, ஒன்று கணவன் எடுப்பாங்க, இல்லை மனைவி எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? குடும்பம் காம வெறி பிடிச்சி கணவனோ அல்லது மனைவியோ இந்த ஞானத்தை எடுத்தவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் துகிலெறியும்போது என்னை காப்பாற்று, என்னை நிர்வாணப்படுத்துகிறானே இவன்ட்டு கணவன் பண்ணுறதை தான் அங்கே கேட்குறது. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நம்ம அதை பற்றி போட்டிருப்போம், இயேசுவுக்கும் திரௌபதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. ஸோ அதை அவசியம் பாருங்கள்.
ஸோ ஆத்மாக்களாகிய நாம தான் சீதைகள். ஸோ நம்மளை தான் தூய்மை இழக்கிறதுலேருந்து காப்பாற்றுங்கன்னு கடவுளை கூப்பிட்றோம். உண்மையில் பக்தி பண்ணுறாங்கல்ல, எதுக்கு பண்ணுறாங்க? ஏதோ ஒரு கஷ்டம், அதிலேருந்து வெளியில் வரணும். பணம் இல்லை, நிறையா இருக்குது இல்லையா? ஆனால் இந்த கஷ்டம் வருவதற்கு காரணம் ஒன்று பற்று. ஆனால் மெயின் என்ன தெரியுமா? இந்த காமம் தான். காமத்தில் பாருங்களேன், நாளுக்கு நாள் காமம் மனிதர்கள்கிட்ட அதிகமாகுது. பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லையா? சொந்த தங்கச்சியை விடுறதில்ல, சொந்த மகளை விடுறது கிடையாது, ஸ்கூலில் படிக்கிற பையனை ஆசிரியை விட மாட்டுறாங்க. நிறைய இதெல்லாம் நியூஸில் வர்றதே எவ்வளோ, நியூஸில் வராமல் இன்னும் எவ்வளோ நடக்குதுன்றதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி காமத்தில் மனிதனுடைய புத்தி மூழ்க, ஏன்னா அது ஒன்ஸ் போதை போயிடுச்சுன்னா இன்னும் போதை தேடிக்கிட்டே தான் இருக்கும். மூழ்க அவங்ககிட்டேருந்து எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். சந்தோஷத்தை கொடுத்த எல்லாமே அவனை விட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் கடவுளை என்னை இந்த துக்கத்துலேருந்து காப்பாற்றுன்றதுடைய அர்த்தமே தூய்மை இழக்கிறதுலேருந்து என்னை காப்பாற்று, அதுக்கான வழியை சொல்லுன்னு அர்த்தம். ஆனால் அது தெரியாமலே நம்ம கூப்பிடுறோம். கடவுளை கூப்பிட்றதே அதுக்காக தான், இதற்கான வழியை சொல்வதற்காக தான், அந்த கீதையை சொல்கிறதுக்காகத்தான். இப்போ கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவின் 2ஆம் வருகை வரணும் அப்படின்றாங்க. என்ன பண்ண போகிறார் அவர்? இல்லையா? அவர் ஒரு மலை பிரசங்கம் கொடுத்தார். அதுலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை கேட்டாலும் கூட அவங்களால அந்த பாவத்திலேருந்து விடுபட முடியாது. இல்லை, ஆத்மாவை பார்க்காமல் உங்களால் காமத்தை வெல்ல முடியாது. ஆத்மாவை பார்க்குறதுக்கு இறைவனை நினைக்காமல் ஆத்மாக்குள்ளே அந்த பலம் வராது. அப்போ இறைவனை நினைக்கணும், இறைவன் எப்படி இருக்காருன்னு தெரியும். இது எல்லாமே இறைவன் சொன்னாதான் தெரியும். ஸோ அதனால் திரௌபதிகள் எல்லாமே ஆத்மாக்கள் தான் இல்லையா? சீதைன்னு சொல்கிறோம், திரௌபதின்றோம், இது எல்லாமே ஓமையாக, எல்லாமே இது ஒரே விஷயத்தை வச்சு தான் பல கதைகள் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மை காப்பாற்றுறதுக்காக இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இதுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். உயிரே போனாலும் தூய்மை இழக்கக்கூடாது, இறைவன் நினைவை மறக்கக்கூடாது. அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொல்லை இருக்கும். நீங்கள் இறைவனை நினச்சி அந்த பாவம் எரிய உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் உங்களை ஒன்று அவங்களே மனம் மாறிடுவாங்க, அல்லது உங்கள்கிட்ட தற்காலிகமாக விலகுவாங்க, அல்லது நிரந்தரமாக செத்தே கூட போயிடுவாங்க. எப்படிப்பட்ட துக்கம் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த பாவக்கணக்கு இருக்கிற வரைக்கும் தான் இது. அல்லது நீங்கள் இறந்து வேறு இடத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா அந்த இதிலேருந்து தப்பிக்கணும். ஆனால் நீங்கள் இறந்து மீண்டும் இங்கே பிறந்துடக்கூடாது, அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கு தான் எது பண்ணாலும் இறைவன் நினைவு மறக்காமல் இருக்கணும். ஏன்னா இதுதான் மிக முக்கியமான மந்திரம். மண்மனாபவ கீதையிலே இருக்கும். அப்படின்னு அர்த்தம் மனதினால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யின்னு அர்த்தம். இதை தான் இறைவன் கற்றுக் கொடுக்குறார். எப்படி நினைக்கணும்? பக்தி மார்க்கத்தில் கடவுளை நினச்சிங்க. எப்படி நினச்சிங்க? உங்களை உடம்புன்னு நினச்சிக்கிட்டே நினைப்பீங்க. ஆனால் இப்போ ஆத்மான்னு நினைக்கணும். உடம்புன்னு நினைக்கும் போது உடம்புடைய அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை, இவங்களுக்காக நினைப்பீங்க. அல்லது இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவனை நினைப்பீங்க. அல்லது இந்த உடலுக்கின் சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ ஆத்மா நினைக்கும் போது தான் ஆத்மாவுடைய நன்மைக்காக இறைவனை நினைப்பீங்க. உங்களையும் ஆத்மானு பரமாத்மாவையும் ஒளிப்புள்ளியாக நினைக்க தான் ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும், பாவங்கள் எரியும், துக்கம் எல்லாம் தூர ஓடி போயிடும். அடுத்த 2500 வருடத்துக்கு துக்கமே இல்லாத ஒரு உலகம், அந்த உலகத்துக்கு போக போகிறீங்க. எல்லாமே அளவற்று இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும். இப்போ மட்டும்தான் உழைப்பு, இறைவனை நினைக்கிறது தான். ஒன்றும் கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணல. அடுத்தது இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஆனால் அடுத்த 2500 வருடத்துக்கு எந்த விதமான கடின உழைப்பும் இருக்காது. ஜாலியாக ஆட்டம் பாட்டம்னு ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பரிசுத்தமாக குழந்தை மாதிரி இருப்போம். அந்த உலகம் எப்படி இருக்கும்? அந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக கடவுள் கொடுக்குற இந்த ஞானம்தான் சாரம். இதோடைய விஸ்தாரமாக அங்கே வருது. அந்த பக்தி மார்க்கத்தில் துவாபரயுகத்தில் எழுதப்படுற முதல் வேத சாஸ்திரம் கீதை தான். அதிலிருந்து வர விஸ்தாரம் தான் மற்றது. அப்படின்னா கீதையை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கீதையை பார்த்து மகாபாரதம் எழுதலை. மகாபாரதம் எழுதுகிறாங்க, கீதை ஏற்கனவே இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குன்ட்டு அதுக்குள்ளே சொருவி இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. இடைச்செருகல்ன்றது தான் உண்மை. ஆனால் எழுதிட்டு இடைச்செருகலை, ஏற்கனவே எழுதப்பட்டது இதில் கரெக்டாக இருக்குதே. ஏன்னா அங்கேயும் அர்ஜுனன் கிருஷ்ணன் வருது, இங்கேயும் அர்ஜுனன் கிருஷ்ணன் வருது, இங்கே யுத்தம் வருது, இடைச்செருகல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் மகாபாரதம் இல்லாமலே கீதை தனித்து நின்று பொருள் தரக்கூடியது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வரும், பைபிள்லேயுமே அதே மாதிரி. பைபிளில் இயேசுவோடைய கதையே தேவை கிடையாது. அவருடைய மலை பிரசங்கம் இருக்குல்ல, அது போதும். அந்த மெசேஜ் தான் அவர் சொல்ல வந்தது. கதை கற்பனை கதை.
அவர் சிலுவையில் நமக்காக ரத்தத்தை சிந்தினா, அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்குது. ஏற்கனவே வீடியோ பெருசாகுது. ஸோ அது நம்ம ஏற்கனவே பைபிளுக்குன்னு தனி சேனல் வச்சுருக்குறோம், அதில் போட்டிருக்கிறோம், இதுலேயுமே போட்டிருப்போம். ஸோ அது அந்த கதைக்கு வேறு அர்த்தம் இருக்குது, நிஜத்தில் நடந்தது கிடையாது. அதேமாதிரி முகமது நபி கதை இல்லாமலே, ஹதீஸ் இல்லாமலே குரானே போதுமானது. அல்லாவே போதுமானவன்னா அல்லாஹ் சொன்னது குரான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அல்லாஹ் உண்மையில் இப்போ தான் சொல்கிறாரு. பட் அதோடைய நினைவாக அங்கே வந்துருக்குது. அதுவே விஸ்தாரம் தான், ஆனால் அதுவே போதும், ஹதீஸ் தேவை கிடையாது. பட் அவங்க அதை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க மதஸ்தாபகர் தான் முக்கியம், அதனால் பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா இங்கே மதஸ்தாபகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிவபெருமானை கடவுளே வந்து உருவாக்குறார். அது தெரியாது யாருக்கும். ஏன்னா அவர் உருவாக்குறது உலகம் அழியிறதுக்கு முன்னாடி. அடுத்தது உலகம் அழிந்து புது உலகம் வருது. அதனால தான் அந்த சொர்க்கமாக பாரதம் இருந்துச்சுன்றதும் மறந்துட்டோம், அங்கே வாழ்ந்தவர்கள் தேவதைன்றதும் மறந்துட்டோம். அந்த தேவதையிலிருந்து வந்தவர்கள் தான் இப்போ இந்துன்னு சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு இங்கே சொர்க்கத்தில் வாழ்ந்த இந்த ஞானத்தின் பலனை முழுமையாக அடைந்த கிருஷ்ணரை கடவுளாக ஆக்கிட்டோம். ஓம் சாந்தி. ஸோ இதில் உள்ள ரகசியங்கள் சத்தியமாக நீங்கள் கீதையை படித்தும் உணர முடியாது, மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான் எல்லாத்தையும் மொத்தமாக படித்தாலுமே உணர முடியாது. அதுதான் இறைவனுடைய ஞானத்துடைய பவர், சாரம். ஆனால் இதை வைத்து மற்ற எல்லாத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். ஸோ இனியும் தாமதிக்காமல் உடனடியாக அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திற்கு செல்லுங்கள். முற்றிலும் இலவசம். உங்களுடைய சகோதரர்கள் 5000 வருடத்திற்கு முன்பு உங்களுக்காக வெயிட் பண்ண மாதிரி இப்போவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இறைவனுடைய வழிப்படி நடக்கிற அந்த பாண்டவர்கள் நீங்கள் தான். சிவனுக்கு பதில் அங்கே கிருஷ்ணரை கொடுத்துட்டாங்க. இறைவனுடைய ஞானத்தை கோடியில் ஒருத்தர் தான் எடுக்கிறாங்கன்றதுனால, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்னால பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே இந்த ஞானத்தை கேளுங்கள். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.